குப்பையெல்லாம் கொண்டாந்து கொட்டி வச்சிடுறாங்க. முல்லைப்பெரியாறு அணைக்கு மின் இணைப்பு மீண்டும் வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேரள முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். முல்லைப்பெரியாறு அணை நேற்று தனது முழு கொள்ளளவான 142 அடியை எட்டியது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு 3000 கனஅடியும் கேரளாவிற்கு 8000 கனஅடி என நீர் திறக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முல்லைப்பெரியாறு அணைக்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுக்காக நமது செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், தற்போது தமிழக முதலமைச்சர் கடிதம் கேரள முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் குறிப்பிடக்கூடிய அம்சங்கள் என்ன? தகவல்களை விரிவாக பதிவு செய்யலாம். கேரள மாநிலத்தில் வரலாறு காணாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் முழுவதுமாக வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையிலும் கூட தொடர்ச்சியாக கேரள மாநிலத்தில் அதிக அளவில் அந்த மழை பொழிவு என்பது அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக முல்லை பெரியாறு அணையுடைய நீர்மட்டம் என்பது 132 அடியாக உயர்ந்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக நீர்வரத்தும் முல்லை பெரியாறு அணைக்கு அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் அதிக அளவில் ஒரு மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த சூழலில் நேற்றைய தினம் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது முல்லை பெரியாறு அணையிலிருந்து இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை உடனடியாக குறைப்பதற்கு ஏதுவாக தண்ணீரை அங்கிருந்து தமிழகத்துக்கு வெளியேற்றும்படி கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது இன்று மதியம் 1 மணிக்கு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது கேரள முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் மிக முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி மிக தெளிவான ஒரு கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயத்தில் கேரளத்தில் தற்பொழுது பெய்து வரக்கூடிய அந்த மழையின் அளவை சரியாக கேரள அதிகாரிகள் தமிழக அதிகாரிகளுக்கு தர மறுப்பதாகவும், எனவே ரியல் டைம்ல அதாவது தற்பொழுது பெய்து வரக்கூடிய அந்த மழையின் அளவு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைப்பதிவு அதிகமாக இருப்பதையும், அதே போல இந்த முல்லை பெரியாறு அணை அமைந்திருக்கக்கூடிய அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையுடைய அளவையும் சரியாக தரும்படி கேரள அதிகாரிகளுக்கு தாங்கள் உத்தரவிடுமாறும் இந்த கடிதத்தில் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
அதோடு மட்டுமில்லாமல் மிக முக்கியமான ஒன்றை அளித்திருக்கிறார். I would also like to draw your attention to the issue of restoration of the power supply to the Mullai Periyar Dam and its appraisement structures as agreed to by Tamil Nadu and Kerala. Sum of rupees 1.65 crore has been deposited by Tamil Nadu government with Kerala Electricity Board to restore the power supply. அதே போல முல்லை பெரியாறு அணைக்கு தேவையான அந்த மின்சார வசதிக்கு ஏதுவாக ஏற்கனவே தமிழ்நாடுடைய பங்கை கேரள மின் வாரியத்திற்கு இருப்பு வைத்ததாகவும், அதாவது 1.65 கோடி ரூபாய்க்கு இருப்பு வைத்துள்ளதாகவும், எனவே இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த இருப்பதாகவும், அதே போல முல்லை பெரியாறு அணையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த தண்ணீர் என்பது நேரடியாக வைகை அணையை வந்து சேரக்கூடிய அளவிற்கான தொடர்ச்சியான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவருடைய அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இறுதி வரியாக the water resource department of Tamil Nadu is managing and regulating the releases from the dam according to the rate of inflow into the dam. அதாவது அணையினுடைய நீர் வரத்தை பொறுத்து தொடர்ச்சியாக நீரின் வெளியேற்றத்தை குறித்து தமிழகத்துடைய நீர்வள மேலாண்மை துறை என்பது தொடர்ச்சியாக அதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், எனவே வாட்டருடைய தண்ணீருடைய அணைக்கு வரக்கூடிய அளவை பொறுத்து வெளியேற்றத்துடைய அளவையும் தொடர்ச்சியாக கண்காணித்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். ஆஸ்தி. நன்றி அபினேஷ், விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். நன்றி.